இசை முன்னாடி வருது, வார்த்தைகள் என்னன்னு புரியாம போயிருது. நீங்க நல்ல சிஸ்டம் வாங்க கேட்கும், நல்ல சிஸ்டம் வாங்கிங்க, நல்லா கேட்கும், ஹெட்ஃபோன்ல கேட்கும். காலம் முழுக்க வந்திருக்கு அந்த கொஸ்டின். எவ்வளவு உழைச்சாலும் கேட்டே இருக்காங்கப்பா. என்னப்பா ஆஸ்கர் வாங்கின ஏஆர் ரஹ்மானுக்கும் அதுக்கு முந்தைய ஏஆர் ரஹ்மானுக்கும் உங்களால் ஏதாவது வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியுதா? வயசு ஜாஸ்தி ஆயிடுச்சு. சார் எப்பவுமே வேற என்ன பேசுறது சொல்லுங்க. इहान कहने में मैं आपका हार्दिक स्वागत करती हूँ. वेलकम यू टू चैनल. இது வந்து மோஸ்ட் ட்ரெண்டிங்கான ஒரு மீம் சார். அது ஒண்ணும் இல்ல, படம் ஹிந்தி படம் தமிழ் ஆளுங்களுக்கு கஷ்டப்பட்டு டப் பண்ணி எடுத்து வந்திருக்கோம். அவங்க தமிழ் படம் நம்பணும், கரெக்டா வந்த பொம்பளை இந்த ஹிந்தியில பேசுறாங்க. உண்மையை சொல்லிட்டாங்க. லிஃப்ட்ல போகும்போது சொன்னேன், ஹிந்தியில பேசாதமா தமிழ்ல பேசுன்னு சொன்னேன். நீங்க படக்குன ஒரே வார்த்தை ஆஸ் யூஷுவல் உங்களோட இந்த ஸ்டைல்ல வந்து சொல்லி முடிச்சிட்டீங்க. இப்போ வரைக்கும் நீங்க நிறைய சக்சஸ் பார்த்திருப்பீங்க. ஸ்டார்டிங்ல ரொம்ப நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்திருக்கும், ஸ்ட்ரகிள் இருந்திருக்கலாம். இப்போ நீங்க பண்ணாத அச்சீவ்மெண்ட்டே இல்ல, ஆஸ்கர் வரைக்கும் போயிட்டு எங்களுக்காக ஒரு பெரிய ஒரு விஷயம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இன்றைக்கு ஒரு ப்ரைடே வந்து நீங்க சேர்த்திருக்கீங்க. இப்போ திரும்பி பார்க்கும்போது 30 years ஜர்னி எப்படி இருக்கு சார்? நல்லா இருக்கு சார். சார் தயவு செஞ்சு சார் 15 minutes அந்த क्वेश्चन நான் காயின் பண்ணேன் சார். ட்வின்னிங்லாம் வந்து சந்தோஷப்பட்டேன் சார். 30 yearsக்கு முன்னாடி சார் ரோஜா படத்துல புது வெள்ளைமலை சாங் கம்போஸ் பண்ணிட்டு இருக்கிற ஏஆர் ரஹ்மான் சார் இருக்கார். இப்ப இருக்கிற ஏஆர் ரஹ்மான் சார் 30 வருஷத்துக்கு முன்னாடி டைம் டிராவல் பண்ணி போய் அந்த ஏஆர் ரஹ்மான் சாரை மீட் பண்றாரு. அவர் பேசவே மாட்டாரு. அவர் சொல்லியிருக்காரு, நான் இப்பதான் ரொம்ப பேசுறேன், அப்பெல்லாம் நான் வாயை திறக்க மாட்டேன், பேசவே மாட்டேன், கம்போஸ் தான். இப்போ நீ இதை வச்சு கீபோர்டு வச்சிங்கன்னா பேசுவேன், அதில் பேசுவார். அவங்க பேசவே மாட்டா. நீ பேசி அப்படி அங்கே போவாதீங்க, டைம் ட்ராவல் பண்ணி கூட்டிட்டு போவாங்க, அங்கே கூட்டிட்டு போவாதீங்க, அவர் பேச மாட்டார். சப்போஸ் போய் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஏஆர் ரஹ்மான் சாருக்கு இப்போ இருக்கிற ஏஆர் ரஹ்மான் சார் வாழ்க்கையில் இப்போ நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கீங்கல்ல சார். அப்போ ஒரு விஷயம் சொல்லணும்னா ஏதாவது ஒரு விஷயம் அப்பா வருது ஏதோ சொல்லணும்னு நினச்சேன் சார். இல்லை, ஐ திங்க் வாழ்க்கையில் ஐ ஃபீல் வெரி பிளஸ்ட். சின்ன வயசில் கஷ்டப்படுறதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் மீறி எனக்கு இதெல்லாம் தகுதி இருக்கான்னு தெரியல, இவ்வளோ விஷயம் வர்றதுக்கு. ஐ எம் ரியலி ஃபீல் அன்வர்தி. அண்ட் அதுதான் உன்ன ஃபீலிங் ஆக்சுவலி. என் பசங்கிட்டே தான் சொல்லுவேன், எனக்கு ஐ எம் ரியலி அன்வர்தி டு ஈவன் ஹேவ் சச் பியூட்டிஃபுல் சில்ட்ரன், ஒய்ஃப், சிஸ்டர்ஸ், ஃபேமிலி. இவங்க இவ்வளோ அன்பு வச்சு தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய